பண்ணாலும் அது கேம் தானே. அப்புறம் எதுக்கு இந்த செக்மெண்ட்? வியானாக்கும் தெரியல. அதுக்காக அவங்களுக்கு நாலேஜ் குடுக்குறாங்க. நீங்க நிஜமாலுமே விக்ரம தப்பா கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டீங்க ரம்யா. சாரி வியானா. அதுக்கு ரம்யா நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க. தெரியாம ஹெல்ப் பண்ணிட்டீங்க. அத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வீக்கெண்ட்ல இத காமிக்கிறேன்னு இருந்தா கூட ஒரு ஒரு குட்டியூண்டு லாஜிக் இருந்திருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் பார்வதி பண்ணது கேம். அப்ப வியானா பண்ணது ரம்யா பண்ணது கேம் தானே. ரம்யாவும் கேமுக்காக தானே பண்ணாங்க. இதுல என்ன இருக்கு? கரெக்டா இதுதான் இதை ஸ்பாட்டன் எப்படி எனக்கு அதான் இதை எப்படி கொண்டு போயிருக்கணும்னா, நீங்க ஒரு டீம் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, அதுல உங்க கேப்டன் பதவியை யூஸ் பண்ணி விளையாடுறீங்கல்ல, அது தப்பு அப்படின்ற பின் பாயிண்ட் பண்ணி கொண்டு போயிருந்திருக்கணும். இப்ப இவங்க இவங்க 2 பேத்தையும் மட்டுமே அடிச்சுட்டு பார்வதி நல்லவங்க ஆகிட்டாங்க. எனக்கு 3 பேத்துக்கும் சேர்த்துதான் அடி விழுந்திருக்கணும். ஏன்னா 3 பேரும் பிளான் பண்ற இடத்துல இருந்தாங்க, 3 பேரும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. 2 பேரை நீங்க தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை மட்டும் அது அது அவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க, ஆனா அவங்க பிளேக்காண்டி பண்ணாங்க, எப்போதுமே அவங்க இப்படிதானே அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்றது எனக்கு என்ன? ஒரு டவுட் இல்ல ஸ்பாட்டன், எனக்கு ஒரு டவுட். அவங்க 3 பேரும் பிளான் பண்ணது நீங்க லைவ்ல பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன் 24/7ல. 24/7ல இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து இந்த இதுக்கு பிளானிங் பண்ணது எக்ஸாக்டா அந்த ஃபுல் கான்வர்சேஷன் நீங்க பாத்தீங்க இல்லையா? ஆமா நான் பார்த்தேன். இல்ல இல்ல நேத்து கேக்கல, அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ, அந்த பக்கெட் இன்சிடென்ட் நடந்தப்போ பார்வதி வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அங்க வினி அந்த ஆப்போசிட் இருந்து பேசினப்போ நீங்க அந்த என்ன நடந்துச்சோ அதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். ஓகே பர்ஃபெக்ட். நீங்க அதாவது ஏன்னா இங்க ஆல்மோஸ்ட் யாருமே எல்லாருமே அதை பார்க்காம விட்டுட்டோம். நீங்க மட்டும் அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எங்க நடந்தது, யார் யார் எங்க இருந்தாங்க மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய சொல்றாங்க. நீங்க பார்த்தேன்னு சொல்றதுனால எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது இந்த பிளானிங் எங்க நடந்துச்சு, யார் யார் எங்க இருந்தாங்க? இது இந்த பிளானிங் எங்க நடந்துச்சு ஆக்சுவலானா தலை ரூம்ல நடந்துச்சு. மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது பார்வதி உள்ள வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ல ஒரு பக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்க பக்கெட்டை நம்ம எடுத்தோம்னா விக்கல் சுக்ரம் அங்க உட்காந்துருப்பாரு. ஆக்சுவலா இந்த பிளே எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, விக்கல் சுக்ரம் அந்த நகை பக்கத்திலே உட்காந்துருப்பாரு. அவரை எந்திரிக்க வைக்கணும்ன்ற பிளானுக்காண்டி இந்த பக்கெட்டை யூஸ் பண்ண போவாங்க. அப்ப அந்த பக்கெட் வியானாவோடதுன்னு வியானாவும் உள்ளதா இருப்பாங்க. அந்த பக்கெட் வியானாவோட. இல்ல 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 இருங்க இருங்க ஒரு நிமிஷம். நான் பாலா நான் கேட்டுக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம் பாலா. இங்க பிரச்சனையே அதுதான் ஸ்பாட்டன். இதுக்காக தான் பண்றோம். விக்கல் விக்ரமை எந்திரிக்க வச்சுட்டு நகையை எடுத்துடலாம். அதுக்காக நீ போய் விக்கல் விக்ரம் கிட்ட சொல்லுன்னு பார்வதி ரம்யா கிட்ட போய் சொன்னாங்களா? நகை எடுத்துடலாம், அதனால விக்ரல் விக்ரமை எந்திரிக்க வைன்னு சொன்னாங்களா? இல்ல விக்கல் விக்ரமை எந்திரிக்க வையே, இல்ல திரும்பவும் கேக்குறேன், நகை எடுக்கணும்னு சொன்னாங்களா, எந்திரிக்க வையின்னு சொன்னாங்களா? விக்ரமா எந்திரிக்க வைக்க சொன்னாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணல, இதே தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அங்க மிச்சவங்க வேற ஒரு தடவை சொன்னாங்கல்ல, கேயோஸ் கிரியேட் பண்ணோம். அது அங்க இல்லவே இல்லை. கேயோஸ் கிரியேட் பண்றதே கிடையாது. அங்கே அந்த 8 பேர்த்துட்டு அவங்க போய் கேட்கிற டைமுக்குள்ள விக்கல் சிக்கிரமா எழுப்பிடலாம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த நகை எடுக்கலாம். அதுதான் இங்க பிளானா இருந்துச்சு. இல்ல இருங்க, இத சொன்னாங்களா அவங்க? இதத்தான் நாங்களும் சொல்ல வரோம். இல்ல ஸ்பாட்டன், ஏன் தெரியுமா இந்த பழியை நான் வேற யாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண விரும்பல. பார்வதியோட இன்டென்ஷன் அதுவா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அதை அப்படியெல்லாம் போய் கம்யூனிகேட் பண்ணல. ஓகேவா? இங்க நான் ரம்யாவுக்கும் வியனாவுக்கும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் நான் குடுக்கறேன்னே சொல்றேன். வியானாக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அது தெரியுது. ஏன்னா என் ட்ரெஸ்ன்னு தான் பார்வதிக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் அவ விக்ரம் கிட்ட போய் சொல்றான்ற அந்த ஒரு புரிதல் அவளுக்கு இருந்திருக்கணும். ரம்யா யோசிச்சிருக்கணுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல அவ போய் நகை எடுக்கிறதுக்காக இந்த பிளான்னு பார்வதி ரம்யா கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணல. கரெக்டா? அவ போய் ரம்யா சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. அவ எப்ப பார்த்தாலும் விக்ரம வேலை வாங்குறதுக்கோ இல்ல விக்ரம பத்தி குறை சொல்றதையோ இங்க நிறைய பேர் வேலையா வச்சிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. விக்ரம இதை பண்ண அதை பண்ணுன்னு பார்வதி அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரிதான் அவ வந்து சொன்னான்னு நான் நினைச்சேன்னு ரம்யா சொல்றத நாம ஏன் ஏத்துக்க கூடாது? இல்ல ரம்யா சொல்றது ஏத்துக்க கூடாதுன்னு கிடையாது. விட்டுட்டு பார்த்தாலும் இது 3மே எக்ஸிக்யூட் பண்ண பிளான் தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல. அதுல நீங்க அது யோசிச்சிருக்கணும்ன்றது என்னோட கண்டஸ்டன்டோட வேலை. அதை நீங்க யோசிக்கலன்னு சொல்லலாம். ஆனா நான் விக்ரம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது இல்ல எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க?
அதை சொல்ல இல்லன்னு முடியாதுல்ல நம்மளால. சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். அது எக்ஸாக்டா சொல்லலாம். அதுதான் இல்ல சொல்லலாம். அதுதான் சொல்றேன். இல்ல அது இல்ல சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு பிரச்சனை நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஸ்பாட்டன். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் இது வந்து இங்க ரம்யாக்கு டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்காக எல்லாம் யாரும் இதை பேசல. ஆலன், உங்களுக்கு இந்த கான்வர்சேஷனோட நாட் புரியுதா? இல்ல எனக்கு ஆலன் தெளிவா இருக்குங்க. நீங்க எல்லாம் பேசி ம் முடிங்க. நான் கடைசியில வன்மத்தை கொட்டுறேன்னு சொல்றேன்ல, எல்லாரும் பேசி முடிங்க. ஆஹ் இங்க என்ன பிரச்சனைனா என்ன பிரச்சனைனா 3 பேரும் ரொம்ப தெளிவான மனநிலையில உட்கார்ந்து பிளான் பண்ணி செஞ்ச விஷயம். அப்படி செஞ்சிருந்தா கூட இவர் பார்வதியை விட்டுட்டு அவங்க 2 பேரும் அடிச்சது தப்புதான். ஆனா இங்க எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த நீங்க வீடியோவா போட்டு காமிச்சிருக்கணும் ஆடியன்ஸ்க்கு. அப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் யார் எங்க நின்னாங்க, எந்த வார்த்தை இங்க கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு. இங்க பார்வதி எப்ப ஹரிச்சந்திரினி ஆனாங்க, அவங்களோட வேர்ட் பிளேவை மட்டும் வச்சே ஒரு 2 பேரை அக்யூஸ் பண்ணாங்கல்ல. அவங்க உண்மையிலேயுமே தப்பு செஞ்சிருந்தா கூட பார்வதியோட வார்த்தையை மட்டுமே வச்சு ஒரு 2 பேரை அக்யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு என்டையர் எபிசோட ஓட்டுனாரு இல்ல. அதனாலதான் நாங்க திருப்பி திருப்பி கேக்குறோம், இது எந்த சீக்வன்ஸ்ல நடந்தது, எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க, இத ஏன் வீடியோவா போட்டு காமிக்கல? அப்ப இந்த வீடியோ போட்டு காட்டாதப்ப சந்தேகம் வருது இல்லையா? அப்ப நோயிங் பார்வதி விஜய் சேதுபதி வேர்டு தான், உங்களுக்கு பார்வதியை பத்தி தெரியாதான்னு. அதே மாதிரிதான் 50 நாளா நான் பாக்குறேன், எனக்கு பார்வதியை பத்தி தெரியாதா, அவ பொய் தான் சொல்லுவான்ற முடிவுக்கு தானே நாம வர வேண்டி இருக்கு. அதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. இல்ல சிஸ்டர், நானுமே அதனாலதான் சொல்றேன். எனக்கு அந்த இடத்துல பார்வதி சொல்றதை வச்சு ஏன் கான்வர்சேஷன் மூவ் பண்ணும்? நீங்க தான் வீடியோல பாத்தீங்களே. இப்ப ஒரு தடவை எபிசோட்ல சொல்லியிருப்பாரு, நீங்க சொல்றதெல்லாம் வீடியோலயே வரலங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருல. அதே ஸ்டாண்ட் இங்கேயுமே எடுத்திருக்கலாமே. நான் தான் வீடியோல பார்த்தேன், அக்யூஸ் பண்ணி 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிருக்கலாம். நீங்க யார் அதை இனிஷியேட் பண்ணாங்களோ அவங்ககிட்டயே நரேட் பண்ண சொல்லி அதுல இருந்து எடுத்து போறீங்க. அதுதான் எனக்கு பிரச்சனையாவே இருக்குன்ற. எனக்கு 3 பேர்த்தையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுருக்கேன். அது கூட பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் இது எடுத்து கொடுக்கறது வந்து பார்வதி. ஓகேவா? அவங்க வார்த்தைகளை எடுத்துக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து இவரை வந்து ஒரு காரணத்துக்காக எழுப்ப சொல்றோம். ஓகேவா? என்ன காரணம் அது? நெக்லஸ் அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேற என்ன காரணத்துக்கு அவர் அங்கிருந்து எழுப்பி கலப்பணும்? அது அந்த வீடு தானே, யார் வேணா எங்க வேணா உட்காரலாம் தானே. அந்த இடத்துல இருந்து கலப்பி விடணுன்றதுதான் ஆக்சுவல் கான்வர்சேஷன். இது வியாழாவுக்கும் தெரியும், ரம்யாவுக்கும் தெரியும். ஓகேவா? இந்த லைன் வரைக்கும் இது பிளான்ன்றது இவங்க 3 பேருக்குமே தெரியும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரியா? இது ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் பட்சத்துல 3 பேருமே அது போட்ட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் ஒயிட் வாஷ் அடிச்சிருக்கணும். அதை அவர் பண்ணல. இது தூக்கி ஓர வைங்க. இப்ப நெக்ஸ்ட் இப்ப புரிதலுக்குள்ள வரலாம். நம்ம இதுல புரிதல் என்னன்னா, இந்த பிளானை எப்படி இவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரம்யாக்கு நிஜமாலே அது புரியலன்னு நான் நம்புறேன். எது புரியலன்னு நான் சொல்றேன். அவங்க இந்த இந்த எப்படி சொல்றது, இந்த டாஸ்க்குள்ள இருக்கு இல்லையா, இந்த டாஸ்க்குள்ள மட்டும் அது யூஸ் பட்டுச்சுன்னு அவங்க எடுத்துக்காம, அவர் வேலை செய்யல, அந்த வேலை செய்யாம இருக்கிறது தான் இவங்க வந்து குத்தி காட்டுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? நான் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நான் கொடுத்துடுறேன். தப்பே இல்லை, கொடுத்துடுறேன். அது கொடுக்க வேணாம்னு நினைச்சாலும் தப்பு கிடையாது. நம்ம அதை கூட வச்சு அடிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. சரியா? ஆனா நான் கொடுத்துடுறேன், ஏன் சார்பா நான் கொடுத்துடுறேன். வியனாக்கு இது தெரியும். தெரிஞ்சு அவங்க அதை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. இது வேற ஒரு கட்டத்துக்கே கொண்டு போறாங்க. அவங்க வந்து அவரோட கேரக்டரே டேமேஜ் பண்ற லெவலுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஓகேவா? இது எஸ்கலேட் ஆகி போய்கிட்டே இருக்கு. எஸ்கலேட் ஆகி போக 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 அவங்க அதை பர்சனலாவே எடுத்துக்கிட்டாங்க. யாரு? வியன்னா. அதாவது விக்ரம் குறிச்சு பர்சனலாவே எடுத்துக்கிட்டாங்க. ஈவன் ஆஃப்டர் த டாஸ்க் எண்டட். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டாஸ்க் முடிஞ்சு இவங்க எல்லாரும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இமோஷனலா பிரேக் டவுன் ஆகி உடஞ்சி போறத எல்லாரு கண்முன்னாடியும் பாக்குறாங்க. பார்த்தும் அட் திஸ் பாயிண்ட் வியன்னா ஹஸ் a valid reason. அவங்களுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. என்ன வேலிட் ரீசன்னா, எனக்காக யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்களே, நான் மத்தவங்களுக்காக கேள்வி கேட்கறீங்களேன்றதுதான் அவங்களோட நிலைப்பாடு. when she is questioning this, இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஓகேவா? சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் she is justified in her stance. அவங்க எதை குறிச்சு கேட்கறாங்கன்றதுல அவங்க ஜஸ்டிஃபைட். அது கரெக்ட்னு நான் சொல்லல, அவங்களுக்கு அது ஜஸ்டிஃபைட். சரியா? இவ்வளவு நடக்குது தெரிஞ்சும் பார்வதின்ற ஒரு கேரக்டர் ஏதாவது ஒரு இடத்துல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. விக்ரம், டாஸ்க் முடிஞ்சிருச்சுங்க. விக்ரம், இது வந்து ஒரு பிளான்கா பண்ணது. இது இவ்வளவு எஸ்கலேட் ஆகி போயிருக்க கூடாது, நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம். ஓகேவா? இங்க என்ன பிரச்சனைனா, இந்த 3 லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? இந்த ஆக்சுவல் பிளான் ஆரம்பிச்சது வந்து பார்வதி கிட்ட இருந்து வந்தது. அது எதை குறிச்சு வந்தது பாருங்க,
பாத்ரூம் சார்ந்து ஒரு விஷயத்த ஒருத்தனை உள்ள இழுக்கணும்ன்றத வச்சு வருது. அங்க இருந்து வருது. வந்துட்டு அதுல புரிதல் கம்மியா இருக்கிற ஒருத்தங்க வந்து அது வெறும் வொர்க்கா மட்டும் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு வேலை பாக்குறாங்க. நாட் ரியலைசிங் வாட் பார்வதி இஸ் கேப்பபிள் ஆஃப். இன்னொருத்தங்க அதுல பர்சனலா ஹர்ட் ஆயிட்டு அவங்க வேற ஒரு கோணத்துக்கு அது கொண்டு போய் மத்தவங்க அவங்களுக்காக பேசலன்ற ஒரு கண்ணோட்டத்துல அவங்க போய் நின்ட்டாங்க. எமோஷனல் பிரஷர் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் ஷுட் ஃபால் ஆன் ஹர். அவங்க மேலதான் விழணும். ஏன்னா she didn't get affected by any of this. அவங்க சொல்லி இருக்கணும். சொல்லாத ஒரு ஆளை விட்டுட்டு நீங்க மொத்தமா என்ன பண்ணிட்டீங்கன்னா பார்வதிக்கு மட்டும் ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு இந்த 2 பொண்ணுங்களை நீங்க பஸ் கடியில தள்ளி விட்டுட்டீங்க. எனக்கு அது பிரச்சனை. எனக்கு அது கண்டிப்பா பிரச்சனை தான். நான் வியனா மேல எனக்கு குறை இருக்கு. நான் வியனாவை போட்டு அடிச்சுக்குவேன். நான் அது தனியா டீல் பண்ணிக்கிறேன். எனக்கு ரம்யா மேல பிரச்சனை இருக்கு. நான் ரம்யா குறிச்சு நான் ரம்யாவை அடிச்சுக்கிறேன். இந்த விஷயத்துல பார்வதியை மட்டும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு இது 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்றதே வந்து மறைச்சிட்டு அது ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு மட்டும் அது ஸ்ட்ராட்டஜி இல்ல இவங்களுக்கு அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? இதுல கேட்டா வெக்கமே இல்லாம இவர் கேட்டார்ல ஒருத்தங்கள யாரு திவ்யாவை கேட்டார்ல வக்கு இல்லையா உங்களுக்கு விளையாடன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண உங்களுக்கு வக்கு இருக்கா வக்கு இல்லையா? நேர்மையா பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என்ன இழவுல நேர்மையா பண்ணீங்க? என்ன இழவுல நேர்மையா பண்ணீங்க? எந்த இடத்துல நேர்மையா பண்ணீங்க? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நேர்மையா பண்ணீங்களா? ஒரு பொண்ணை வந்து சச்சம் பண்றா அவளை தூக்கி வச்சு கொண்டாடணும்ன்ற அளவுக்கு பேசுறீங்க. வெக்கமான சூடு சொரணையே இல்லையா ஹோஸ்ட் உங்களுக்கு? கொஞ்சமாவது இருக்கா? இதுவே உங்க வீட்டு பொண்ணு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நடந்திருந்தா அதை இவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போயிருந்திருப்பீங்களா? இது வேற யாரோ ஒருத்தங்க ஒரு வீட்டு பொண்ணுக்கு நடக்கிறதுனால தான் இவ்வளவு ஈஸியா எடுத்து கடந்து போறீங்க. எனக்கு புரியல. இப்போ அவங்களுக்கு ஒரு இமோஷன்ஸ் கிடையாதா? அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை கிடையாதா? நான் ஏன்ச்சு வெளில போறேன்னு சொன்ன உடனே உங்க சுயமரியாதை கட் பண்ணி டோரத்தரங்கன்னு சொல்ல தருது இல்ல, டோரத்தரங்கன்னு சொல்ல தருது இல்ல. அதையும் சரியா உங்களால வந்து பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து இது கொடுக்கல, உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல கொடுக்கல, அதனால அதையும் உங்களால பண்ண முடியல. பட் உங்களுக்குன்னு ஒண்ணு குத்தும் போது டக்குன்னு சொல்றீங்களா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நெவ்ஜா கிட்ட சொல்ல தரல, திவ்யா கிட்ட சொல்ல தரல. உங்களுக்கு இருக்கிற அதே சுயமரியாதை தானே மத்தவங்களுக்கு இருக்கும். இந்த பொண்ணு உள்ள உட்காந்து போற வரவங்க எல்லாரையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணுது, போற வரவங்க எல்லாரையும் வந்து ஸ்லட் ஷேம் பண்ணுது, போற வரவங்க எல்லாரும் வாழ்க்கைக்குள்ள பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. கேட்டா அது கேம், அது ஸ்ட்ராட்டஜி வெக்கமே இல்லாம சொல்றீங்க. அறிவு வேண்டாம், கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். எந்த அளவுக்கு இறங்கலாம், எந்த அளவுக்கு இறங்கக்கூடாதுன்றது ஒரு பவுண்டரி செட் பண்ணணும்ல. போன வாரம் ஒண்ணு பண்ணீங்கல்ல, அந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு பவுண்டரி இல்லாம ஆடணும்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதோட பிரதிபலிப்பு தான் இது. கண்டிப்பா ஒரு பவுண்டரி தேவைங்க, ஒரு பவுண்டரி தேவை. எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி தேவை. எல்லாத்தையும் கேம் எல்லாம் பார்த்துட்டு போக முடியாது. இல்ல சாப்பாடு தான் திங்குறீங்களா? இது கமருதீன் கேட்டான்ல, அது கூட நீங்க கேள்வி கேட்கல. கமருதீன் திவ்யாவை பார்த்து கேட்டான்ல, அது கூட கேட்க துப்பு இல்லையா உங்களுக்கு? சோறு திங்குறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்குறீங்களான்னு கேட்டான்ல, அதே மாதிரி நான் கேக்குறேன், என்ன சாப்பிடுறீங்க? கொஞ்சம் சிறுத வேணா? நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு இது நடந்தா நீங்க கேட்காம விட்டுருவீங்களா? கதை போமா ஸ்பேஸ் போடக்கூடாதுன்றது காரணமே இதுதான். நான் எக்ஸ்ட்ராவா பேசுவேன் எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த ஸ்பேஸ நான் போட்டேன். வேற எதுக்காகவும் கிடையாது. இல்லங்க, ஒரு குறைந்தபட்ச மரியாதை வேணுங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, மனுஷனா மதிக்க தெரியாத ஒரு ஆள் உள்ள இருக்காங்க. எனக்கு அதை கூட ஏதோ ஒரு லெவலுக்கு டாலரேட் பண்ணிட்டு போறேன். ஆனா நீங்களே ஹோஸ்ட்ன்ற ஒரு இடத்துல இருக்கிற நீங்களே அதை பண்ணாம இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு செயல். ஒரு லிமிட் வேணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும். எதெல்லாம் ஒயிட் வாஷ் அடிக்கிறது ஒரு விவஸ்தை கிடையாது. அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவனுக்கு ஒரு லைஃப் இல்ல. அவன் வந்து புலம்புறான். அன்னைக்கு 2 நாளா புலம்பின்னு இருக்கான். அப்ப கூட அந்த பார்வதி வந்து சொல்லல, அப்ப கூட வந்து சொல்லல.
அத கூட கேட்க துப்பு இல்ல. எது அப்படி இந்த ஷோ முதல் நல்லா ஓடி இருந்தா கூட நீங்க இந்த மாதிரி ஒயிட் வாஷ் அடிக்கிறது, சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் ஏதோ ஒரு டாலரேட் பண்ணிட்டு போலாம். குப்பா மாதிரி தானே இருக்கு ஷோ. ஊரே காரி துப்புதுல, உங்க மேலயும் ஷோ மேலயும் கண்டஸ்டன்ஸ் மேலயும் ஊரே காரி துப்புதுல. காரி துப்புறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் எது நியாயமோ அதுக்காவது பேசிட்டு போனோம். டிஆர்பி அன்னைக்கு படுத்தது 3ல படுத்தது, 4க்கே முக்கின்னு இருக்கு. வீக்கெண்ட் எபிசோட் 6, 8ன்னு வருது. அது சேதுனா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வருதுன்னு வைங்கல்ல. முக்கின்னு இருக்குது. இது ஒரு ஷோ, இவனுங்க ஒரு கண்டஸ்டன்ஸ், இவங்க பண்றதெல்லாம் ஒரு வேலை, இதுக்கு ஹோஸ்ட், இதுக்கு ஒரு மேக்கர்ஸ் வேற. ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை வேணாமா? இதோட எனக்கு இது இன்னைக்கு நடந்தது எல்லாமே வந்து பியோர் ஒயிட் வாஷ் தான். இது வந்து விக்ரமோட எலவேஷனா நீங்க பாக்குறீங்க. எனக்கு இது விக்ரமோட எலவேஷனாவே தெரியல. எனக்கு இது சும்மா ஒயிட் வாஷ் பண்ணி இவங்கள ஒயிட் வாஷ் பண்ணி இவரை வந்து மத்தவங்க இல்ல எல்லாரும் ஆலன், எனக்கு விக்ரம் மேலயும் கோவம் இருக்கு. சி எனக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க செட் பண்ண நரேட்டிவ்ல ஃபாலோ ஆகி வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும், விக்ரம் உட்பட அமித் உட்பட அத்தனை பேரும் ஆமா ஆமா பார்வதி கேம் ஆடி இருக்கிறா, இந்த 2 பிள்ளைங்களும் ஏன் சொல்லலன்னு பேசுறாங்க. அங்கதாங்க நான் செதறிட்டேன். கேம் பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா பாரு, ஓகே ஓகே, எனக்கு புரியல. 5 நாளா அந்த ஆளா அந்த பொண்ணு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? பாரு தானே. இது எப்படி இருக்குன்னா, இப்ப யாராவது நாளைக்கு பிசிக்கலாவே ஹார்ம் பண்ணிட்டா கூட பார்வதினா பார்வதி அப்படிதான் உனக்கு தெரியாதா, போய் கையை கொண்டு போய் அவன் முன்னாடி நீட்டுவியான்னு கேக்குற மாதிரியே இருக்குது. இது என்ன சென்ஸ்லெஸ் இது? இது பார்வதி பண்ணா தப்பு இல்லையா? இப்போ பாரு, நீ சொல்லிருக்கலாம்ல பாரு. இல்ல நான் எப்படி சொல்லுவேன், அது கரெக்ட் தான் பாரு, நீ கேம் விளையாண்ட, அந்த பொண்ணு உனக்கு ஒத்துழைக்கல, அது இஷ்யூ பெருசு பண்ணிடுச்சு. அதாவது இது யாரு பேசுறது தெரியுமா? சாரி கேட்டணும், நம்ம வந்து நம்மள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணவங்க கிட்டதான் நம்ம சாரி கேட்க மாட்டோம்னு அவ்வளவு முழு நீள டயலாக் ஒரு பொண்ணு கிட்ட பேசி சாரி வாங்கின ஒரு ஆள் அடுத்து சொல்றாரு. அதாவது பிளானோட பிரெயின் கிட்ட போய் சொல்றாரு, நீ அப்படிதானே பாரு. இப்ப இத நான் எப்படி பாக்கணும்? எனக்கு புரியல. அப்ப உங்களுக்கு வியானானா தக்காளி தொக்கா? எனக்கு வியானாவை எனிடே எனக்கு பிடிக்காது, சரியா? அத பத்தி எல்லாம் நான் இங்க நான் இங்க எடுக்கவே இல்ல. உங்களை பத்தி வியானா பேசின அத்தனை இடத்துலயும் பார்வதி கூட தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் நீங்க எப்படி பார்வதிக்கு கிளீன் ஷீட் குடுக்குறீங்க? மாத்தி மாத்தி கண்டஸ்டன்ஸ் குடுக்குறாங்க, ஹோஸ்ட் குடுக்குறாங்க, என்ன நடக்குதுங்க எனக்கு புரியல. இல்ல ஸ்பீக்கர்ஸ், நான் ஒரே நிமிஷம் பேசலாமா? விக்ரம் ஒயிட் சொல்லுங்க. வாஷ் அடிக்கல அந்த இடத்துல. இது ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல விக்ரம் பார்வதியை கூப்பிட்டு நீ கேம் விளாண்ட, அதெல்லாம் சரி, அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஒரு எமோஷனல் ட்ராமால போய் விழுந்துட்டான், எல்லாரும் பிரேக் ஆகி அழுதுகிட்டு இருக்கோம், நீங்க இந்த இடத்துல ஃப்ரைடே வந்து என் ஃபேமிலியை பத்தி நினைக்க வேண்டிய டே, இதெல்லாம் விட்டுட்டு நான் உட்காந்து இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு சொல்லி மண்டையில போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்ப கூட நீ சொல்லல நல்லா கேம் விளாண்டுட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. இது யாரோட வேலை? ஹோஸ்டோட வேலை. அவன் அவ்வளவு தூரம் இது பண்ணிருக்கானா, அது ஹோஸ்டோட வேலை. ஹோஸ்ட் தான் அதை அட்ரஸ் பண்ணிருக்கணும். இப்ப போய் பார்வதிட்ட இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க, நான் விக்ரம மட்டும் சொல்லல, எல்லாரும் சேர்ந்து பார்வதியை கேள்வி கேட்டிருக்கணும். ஹவு கம் யூ கேன் பிளே டர்ட்டின்னு கேட்டிருக்கணும். இது ஹோஸ்டோட வேலை மட்டும் தான், நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு என்ன புரியலன்னா, அந்த பிரச்சனை ஃப்ரைடேவே எல்லாருக்கும் பேசியிருக்காங்க, எல்லாரும் எல்லார்கிட்டயும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, ஓகேவா? இந்த இஷ்யூ சாட்டர்டே எடுத்து பேச வேண்டிய வேலையே இல்ல. பட் அவருக்கு வந்து இது மட்டும்தான் பெரிய பிரச்சனையா தெரிஞ்சிருக்கு, எடுத்து பேசினாரு, எல்லாம் ஓகே. பட் அங்க இருக்கிற மொத்த பேர், சுபிக்ஷா கேட்டால இது உங்க 3 பேரோட பிளான் தானேன்னு, நாங்கெல்லாம் இதுவான்னு கேட்டால, அவ கேட்ட கேள்விய மொத்த ஹவுஸ்மேட்ஸும் கேட்டிருக்கணுமா கேட்டிருக்க கூடாதா? எல்லாருக்கும் தான் இதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. The moment they know Parvati is the brain behind it, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓ இது பிளானா அப்படின்ட்டு எல்லாரும் கலைஞ்சு போனா அப்புறம் என்ன அர்த்தம்? இல்ல ஸ்பீக்கர், சாரி டு இன்டரப்ட். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அதாவது அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ பெரிய வில்லி தான் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஃப்ரைடே ஹேப்பனிங்ல நீ பெரிய வில்லி தான் அப்படின்னு ஹி வாஸ் வெயிட்டிங் டு டேக் இட் டு த பிக் ஸ்டேஜ். இங்க வச்சு இது பண்ணலான்னு, அங்க வந்து அந்த ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி சேஃப் பண்ற மாதிரி வரும்போது
he is tied up. என்ன பண்ண முடியும்? விஜய் சேதுபதி ஏத்து அவர் வந்து இதை என்கரேஜ் பண்ற போது அதை மீறி நீ இவதான் தப்பு நான் அப்படின்னு மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் தான் கேக்குறேன். எல்லாரையும் நான் ஆமா மறுபடியும் சொல்றேன், நான் விக்ரம பட் மட்டும் கேட்கல. ட்ரூ இன்னைக்கு பட் இந்த இந்த விக்ரம் இஸ் த விக்டிம் எபிசோட்லயும் ஹியர். இந்த எபிசோட்ல விஷயத்துல விக்ரம் விக்டிம் தான். ஆமா ஆனா அதான் நான் சொல்றேன். வியனா மேல காமிச்ச கோவத்தை அவர் வந்து எனக்கு 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 அவர் பார்வதி மேல அவ்வளவு கோவம் காமிச்சதா எனக்கு தெரியல. They நீங்க will get back மாஸ்டர் at பிரெயின் her. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்வதி மேலதான் கோவம் வந்திருக்கணும், வியனா மேல இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இன்னைக்கு எபிசோட் பிரேக்ல கேப்ல எந்த இடத்துலயுமே யாருமே பார்வதி இது பண்ணல. அவ ஏதோ பெருசா கேம் எனக்கு சிரிச்சு சிரிச்சு பார்வதி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லிட்டரலி எவ்வளவு கடுப்பு வருது தெரியுமா? சிரிக்கும் போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டாப் ஹர் லாஃபிங். எனக்கு தெரியல, அவ்வளவு கோவம் வருது. சிரிச்சு சிரிச்சு she was explaining. அது அவங்க ஒருத்தரோட மத்தவங்களை அழுவ நார்மல் வச்சு இல்ல. சிரிக்கிறாங்கங்க, அழுவ வச்சு சிரிக்கிறாங்க லிட்டரலி. அதை பார்த்து ரசிக்கிறாங்க, அந்த படங்கள்ல வர மாதிரி சைக்காட் கேரக்டர் மாதிரி. எனக்கு என்னன்னா பிரேக் விட்டுட்டு போறாங்க, ஒருத்தராவது நாட் ஈவன் ஒன் பர்சன் ஹேஸ் தட் கட்ஸ். பார்வதி நீ என்னதான் சொல்லு, நீ விளையாண்டது டர்ட்டி கேம்னு கால் அவுட் அவங்கள. அப்புறம் எனக்கு என்ன புரியுது, எனக்கு இப்ப நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் இத கூட கேட்க முடியலனா நானே சொல்றேன், பார்வதிட்ட கப்பு கொடுத்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே நிமிஷம் நான் பேசலாமா சார் ப்ரோ? வெயிட் பண்ணுங்க, கோச்சுக்காதீங்க, இருங்க. இவரு நல்லவர், நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட். ஹலோ கேக்குதா? கேக்குது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணிடுறேன், உங்க ஆதங்கத்தை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா நிறைய ரிக்வெஸ்ட் வருது. நான் வந்து பேசிட்டு போயிடுறேன், இன்ட்ரப்ஷன் வேணாம். நான் வெறும் வியானா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். வியானாக்கும் விக்கல்ஸ் கேக்குதா? ஹலோ கேக்குது. வியானாக்கும் விக்ரமுக்கும் இந்த நாமினேஷன் பண்ணல வியானா விக்கல்ஸ, அப்பத்துல இருந்தே ஒரு மாதிரி கோல்டு வார் போயிட்டு தான் இருந்துச்சு. அவர் தர்ணா பண்ணாரு. அதுக்கப்புறமா இந்த பக்கெட் இஷ்யூக்கு முன்னாடி நைட்டு அவங்களுக்கும் அப்புறமா விக்ரமுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு, அது ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறமா காலையில இந்த பிளானிங்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி காலையில விக்கல்ஸ் வந்து வியானாவை கேட்பாரு, ஏதோ டீ ஏதோ வாஷ் பண்ண சொல்லி. அதுக்கு வியானா வந்து இல்ல ஆவாது, கேப்டனை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னது. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இங்க பிளானிங் நடந்துச்சுல, வியானா என்ன நினைச்சானா, விக்கல்ஸ் வந்து ஒரு ஆள்கிட்டயும் போய் கேக்குவாரு, பக்கெட் உங்கள்தான் தான் நினைச்சு அவ அந்த பிளானுக்குள்ள வந்தது. இதுதான் அவளோட பிளே, இதுதான் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பார்வை என்ன பண்ணிடுச்சுன்னா, உள்ள அது அந்த பக்கெட்டை எடுத்துன்னு வர்றது எல்லாமே பார்த்துச்சு. பிளஸ் ரம்யாவும் எடுத்துன்னு வந்து ஏன் வர சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா அது எனக்கு தெரியல. ஆனா பாருக்கு தெரியும் இது வியானாதுன்னு, ரம்யாவுக்கும் தெரியும்னு சொல்றீங்க அது வியானாதுன்னு. அப்போ அது தடுத்துருக்கலாம், இவங்களும் தடுக்கல. இதுல வியானா என்ன, இப்போ ஹோஸ்ட் வந்து வியானாவை வந்து சென்சிட்டிவா இருக்க வேணாம்னு சொல்றாங்கல்ல, அப்போ அதே சென்சிட்டிவிட்டி தானே இவனுக்கும் சொல்லியிருக்கணும் விக்கல்ஸ்க்கு. ஏன்பா சென்சிட்டிவா இருக்குன்னு, ஏன் வெறும் வியானாவை மட்டும் சொல்றீங்க? சரி, வியானா வந்து என்ன கேட்டா, தப்பான ஒரு கொஸ்டின் கேட்டா. ஆமா இது ஏன் ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சு எடுத்துன்னு வந்தீங்களான்னு ஏன் கேட்டா? ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த வீட்டுல யாரும் என்ன மதிக்க மாட்டேன்றீங்க, யாரும் என்ன மதிக்க மாட்டேங்க. யார் மதிக்காம போனா? வெறும் வியானா மட்டும் தான் மதிக்காம போனா. அவர் சொல்லி கேட்காது போனது வெறும் வியானா தான். அப்ப வியானா என்ன நினைப்பா, அப்போனா நீங்க ஏன் பக்கெட்டுன்னு தெரிஞ்சுதான் எடுத்துன்னு வந்து வச்சீங்களா? இதுதான் வியானாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாருமே எடுத்துன்னு வந்து ஏதோ வியானா வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டான்னா எனக்கு புரியல இது. இப்போ விக்கல்ஸ் கூட தான் இமோஷனலா ஒரு கேம் ஆடுறான், செம்ம இமோஷனலா ஒரு கேம் ஆடுறான். தங்கச்சின்றான், தங்கச்சி அட்டாக் பண்றாங்களே, இவ்வளவு பேர் கேங்கப்பாய் அட்டாக் பண்றாங்க. அப்படி கேங்கப்பாய் அட்டாக் பண்றாங்க. ஏன் வியானா சைட்ல இருந்து ஒருத்தர் கூட அதுக்கு கேள்வி கேட்கல? இப்போ ஒரு பக்கெட் அங்க இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல என்ன வளர்ப்போம், இது யாருது ஏது அப்படின்னு கேட்டுதான் எடுத்துன்னு வந்து வைக்கணும். இப்போ ரம்யாவே சொல்லியிருந்தாலும் அது கேட்டுதானே எடுத்துன்னு வந்து வைக்கணும். அது பக்கெட்டுன்னு தெரியுது இல்ல, அதுல துணி இருக்குன்னு தெரியுது இல்ல, அது ஒரு கிளாத் தான். ஆமா எல்லாம் ஓகே தான். வியனா அது இந்த வாரம் ஃபுல்லா சொன்னான், நான் கேட்ட கேள்வி தப்பா இருந்தாலும் அவளுக்கே தெரியுது அவ கேட்ட கேள்வி தப்புன்னு. ஆனா அங்கிருந்து அரோராவன் சொன்னால, அவங்க என்ன கையை விட்டு இது பண்ணா, அது அவளுக்கு இதுவா இருக்காதா, அஃபென்சிவா இருக்காதா? இது என்ன, இது அநியாயமா இருக்கே. வெறும் வியானா தான் எக்ஸ்போஸ் ஆனால இதுல. நீங்க சொல்றீங்க பாருன்னு. அந்த லிவிங் ஏரியால திவ்யா சொன்னா, இது எடுத்துன்னு வந்து வைக்க, இந்த அவங்க அது எடுத்துன்னு வந்து இங்க வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா. அப்ப கூட இவர் கேட்கல விக்கில்ஸ். அவருக்கு என்ன கோவமோ என்னன்னு எனக்கு தெரியல. அந்த லைவ் நான் பார்த்தேன். விக்கில்ஸ் வந்து மதிக்கலன்னு சொன்னார்ல,
மதிக்காதது போனது வந்து வியானா மட்டும் தான். அப்ப வியானாக்கு எப்படி இருக்கும்? சரி நம்ம தான் மதிக்காம போனோம், நம்ம மேல இருக்கிற கோவத்துல தான் இவர் எத்தனை வச்சாருன்னு இருக்கும் வியானாக்கு. அதே உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுது உங்களுக்கு எல்லாம் லீஸ்ட் ஃபேவரட் தான் வியானா. ஆமா ஆமா, கொஞ்சம் அவ அங்கங்க தில்லுமுள்ளு எல்லாம் பண்றாதான், அதுக்கு இவ்வளவு ஹேட்ரடா? எனக்கு புரியலையே, ஏன் இவ்வளவு ஹேட்ரடு ஒரு பொண்ணு மேல? அங்க பாரு பண்றா, இது வியானாவோட பக்கெட்டும் தெரிஞ்சுதான் அவ யாரு ரம்யா செஞ்சிருக்கா. ரம்யாக்கு தெரியலன்னு தான் இன்னும் வியானா நினைச்சிட்டு இருக்கா, என் பக்கெட்டு தெரியாம தான் இது சொல்லியிருக்குன்னு. எனக்கு சுத்தமாவே புரியல. ஓஸ்ட் வந்து இது ஆமா எலிவேஷன் தான், விக்கில்ஸ் விக்ரம் கொடுத்த எலிவேஷன் தான் இது. சத்தியமா இது விக்ரம் கொடுத்த எலிவேஷன் தான். அவரு ஆனா ஊனா நீ தங்கச்சியா பார்த்த இமோஷனல் ஆயிடுறாரு எல்லாத்தையும். எனக்கு புரியவே இல்லை. அப்போ இந்த பொண்ணு இந்த லெவலுக்கு போதே, இங்கேயே கட் ஆஃப் பண்ணணும்னு அவர் நினைச்சிருக்கணும் தன்னை தங்கச்சின்னா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேவே கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஒரு பிளேக்கு தான் இவங்க பண்ணாங்கன்னு. விக்கில்ஸ் கண்டுபிடிச்சிட்டான், ஓ இது பண்ணிருக்காங்க, இது இப்படி போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. லைவ்ல அவங்க பேசுன்னு நான் கேட்டேன். இப்போ இது வந்து வியானாவா வந்து சுபிக்கிட்டு தானே சொன்னா, வியானாவா தானே வந்து சுபிக்கிட்டு சொன்னா இப்படி எல்லாம் ஆச்சுன்னு. அப்போதான் சுபி என்ன பண்ணுவா, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்வா. ஏதோ நீங்களா போயிட்டு கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு என்னது எபிசோட ஒண்ணு வச்சு வியானாவை அடிச்சு, இது எனக்கு புரியவே இல்லை. அந்த சைடு வந்து எல்லாரும் என்ன சொல்றீங்க, பாரு கிட்ட ஏன் அவன் வந்து அப்படி காட்டல பாரு அப்படித்தான் எல்லாருமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அங்க பாரு இப்படிதான் கேம் ஆடுவான்னு எப்படி போயிட்டு பார்வை கேட்குவாங்க எல்லாரும் போயிட்டு. இப்போ அதே வேகத்தோட வியானா அப்படி இல்லை, அதனாலதான் வியானாவை போய் கேட்கறாங்க எல்லாரும். இங்க வந்து திவ்யா சூப்பர்ன்னு சொல்லுவேன். திவ்யா சொல்லிட்டா, ஃபர்ஸ்டே சொன்னா எடுத்துன்னு வந்து இங்க வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா. அது கேட்டும் அது மீறியும் போயிட்டு அவர் விக்கல் செத்துன்னு வைக்கிறாருல. ஏன் அவரு கேப்டன் சொன்னா அவ்வளவு சூப்பரா கேட்டுருவாரு அவருக்கு தெரியக்கூடாதா? பாத்ரூம்ல ஒரு வாஷ்ரூம்ல இருக்கு, ஒரு பக்கெட் இருக்கு, அதை எடுத்துன்னு வந்து வைக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியாதா? அந்த வீட்டுல என்ன வழக்கம் வந்து எல்லார்கிட்ட கேட்கறது தான் வழக்கம். அவர் ஒரு ஈகோ ட்ரிப்ல தான் எடுத்துன்னு வந்து வச்சாரு. அதையும் யாருமே பேச மாட்டேன்றீங்க. விக்கல்ஸை பேஷ் பண்றதுல யாரும் இருக்காத பின் ஆதங்கம். எல்லாரும் அடிக்கிறீங்க அந்த பொண்ணை, எல்லாருமே. இன்னும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க சாரி ஒன் செகண்ட், அது என்ன ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாங்கல்ல, இருங்கன்னா இருக்கணும். நான் கொஞ்சம் ரூடான பாய், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க நல்லவன், உங்க பேச அலோவ் பண்ணது ஃபுல்லா எதுக்குன்னா, உங்க ஆதங்கத்தை நீங்க ஃபுல்லா கொட்டிடணும், இந்த வழியோட நீங்க இருக்க கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல மட்டும்தான். நீங்க சொன்னது எதுவும் நான் ஏத்துக்கல, ஏன்னா அதுல பாதி உருட்டு, அதை நான் ஏத்துக்கல. ஆனா நான் கேட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு உங்களுக்கு பிடிக்கும்ல, அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். அதுக்கான விளக்கம்லாம் நான் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் கொடுக்குறேன். ஓகேவா? போதுமா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறீங்களா நல்லவன்? பாதி உருட்டுன்னு சொன்ன பத்தியாளன். சரி, அவர் மனசுக்கு நோக கூடாதுன்னு சொல்றதா பாதி சொன்ன. எனக்கு பிடிக்கும் அவரை. சொல்லுங்க நல்லவன், இன்னும் ஏதாவது இருக்கா சொல்ல? யோ பிக் பாஸ் சொல்லியா, ஏதாவது சொல்லியா, இருக்கியா இல்லையா, ஏதாவது சொல்லியா? இருக்கா? சரி, அப்போ நீங்க எல்லாரும் சொல்லுங்க. சரி, உருட்டு இல்லப்பா. இப்போ அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபென்ஸ் தானா? ஒரு நிமிஷம், மனசுல இருக்கிறத கொட்டிட்டீங்களான்னு கேக்குறாரு. கொட்டிட்டீங்களா? டிஃபென்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு வைங்க. அவரே பெரிய டிஃபென்ஸ் வச்சிருக்காரு உங்களுக்கு. அவர் பேசுவாரு, அப்புறம் நீங்க பேசுங்க. அப்படியா? நீங்க நண்பர்கள் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, நடுவுல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. அதான் மனசு கொஞ்சம் ஈஸ் ஆயிடுச்சு இல்ல உனக்கு? கொஞ்சம் லைக் கொஞ்சம் நல்லா ஆயிட்டல்ல இப்போ, எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் யூ ஃபீல் குட் இல்ல? அது ஃபீல் குட்டா? அது அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய அடி வாங்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. நெக்ஸ்ட் வீக் எப்படி இதெல்லாம் ஒரு அடியா? போன வாரம் மானகட்ட கேள்வி கேட்டாங்க ஒருத்தனை, அவனே வந்து ஜாலியா சுத்தி இருக்கிறான். அதுக்கு முந்தின வாரம் அதோட மானகட்ட கேள்வி கேட்டாங்க இன்னொருத்தனை, அவனும் ஜாலியா சுத்தி இருக்க. சும்மா ஏரியா, அதாவது நீ ஃப்ரீயா விடு, வேற யார்ட்டாவது பேசிட்டு வர இரு. வியானா செவரு கிட்ட போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஓகே, யார் இன்னும் பேசல? யாருமே இன்னும் பேசல. சரி இருங்க,
விகே கேட்க மாட்டாரு போல இருக்குது நான் சொல்றத. இருங்க விகே நீங்களே பேசுறீங்க ஃபர்ஸ்ட். ஹாய் ஹாய். ஆக்சுவலி விஜய் சேதுபதி வந்து லாஸ்ட் வீக்கும் முந்தின வீக் வந்து திவ்யா வந்து அதுக்கு வக்கில்ல, நீங்க பிக் பாஸ் பேச்சை கேட்கறதுக்கு அதுக்கு வக்கில்ல இதுக்கு வக்கில்லன்னாரு. பார்வதியை பார்த்து ஒரு வக்கில்லன்னு கேட்கறதுக்கு அவருக்கு அது குவாலிட்டி ஆஃப் ஹோஸ்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, ஆக்சுவலி கனி கேட்டாங்க, அந்த நான் லைவ் ஃபுல்லாக பார்த்தேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம், அப்போனா உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரல. ஒரு பக்கெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் கனி வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அதை அந்த லைவ்ல வந்து அது கிளியரா இருந்தது. கனி வந்து ஈவன் பார்வதி டைமே கேட்டாங்க, இதுலன்னா ஒரு பிளான் பண்றீங்களே, உங்களுக்கு என்ன நான் சொல்றது, சச்ச பாரு பிஹேவியர்னு முன்னாடி சொல்லிருப்பேன். ஆக்சுவலி வந்து கனி ஆரம்பத்துலேருந்து பாரு கொஸ்டின் கேட்குற ஒரே ஆள் கனி தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கன்னா. ஹோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் லாஸ்ட் 2 வீக்ஸ் இல்லை, ரொம்ப வாரமாகவே பார்வதிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. லைக் அவங்க பண்றத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாரு. அவங்க என்ன அதனாலதான் அவங்க வந்து அது ஒரு ட்ரம்ப் கார்டை எடுத்துட்டு வந்து ரொம்ப ஒஸ்டான எக்ஸ்டென்ட் வரைக்கும் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எக்ஸ்டென்ட் போவாங்க தான் எனக்கு தோணுது. அதுதான் அவங்க கேம். மற்றவங்க வந்து தரக்குறைவாகவும் ரொம்ப நிர்மூலமாக்கி அவங்க எந்த இதுல வந்து விக்ரம் சைடு வந்து அவர் விக்டிமா தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து எந்த எக்ஸ்டென்ட் வேணா போனாலும் இப்ப பாருங்க, கடைசியில வந்து பார்வதி வந்து நல்லவங்க ஆயிட்டாங்க. லைக் மற்ற 3 பேரும் தான் அதில் வந்து லைக் கொஸ்டின் கேட்டிருக்கணும். பட் ஆனால் அவர் கேட்டது ரம்யா வியானா, அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. பட் பார்வதி 3 பேரும் தான் தப்பு. அதுதான் என்னோடது. விஜய் சேதுபதி ஷுட் ஹவ் கொஸ்டின் இன் ப்ராப்பர் வே. எனக்கு இதுல ரொம்ப மிஸ் பண்றது நான் கமல் சார் வந்து இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அந்த டோரை திறந்ததுக்கு 3 பேரையும் அனுப்பியிருப்பாரு. தட்ஸ் இட். சூப்பர் ஜி சூப்பர் ஜி. நான் பேசினவங்களெல்லாம் ரொட்டேட் பண்றேன். திருப்பி ரிக்வஸ்ட் எடுத்துட்டு மேல வாங்க. கோச்சிக்காதீங்க, வாண்டடாலாம் பண்ணல, வேற வழி இல்லை அதனால பண்றேன். ஓகே, தப்பா நினைச்சா பரவாயில்ல, நான் திருப்பி வந்துருங்க பேச. யாரு நெக்ஸ்ட்? யாரு? சக்தி தன்ராஜ். பேசுங்க தன்ராஜ். ஹலோ, கேக்குதுங்களா? சூப்பரா கேக்குது. ஓகே. சரி, நான் வந்து கனி ஃபேன். கனியை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கள எப்படியும் அப்ரிஷியேட் பண்ண போறதில்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. ஃப்ளோல போங்க. ஜி நான் சொல்றேன், முன்னாடி இல்ல பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, ஒரு பவர் இருக்கு. அப்படியே பேசுங்க. ஓகே ஓகே. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால அது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே அது தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளை பாராட்ட போறதில்ல. ஸோ அதனால இந்த சாண்ட்ரா வந்து சீன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இதுக்காக நம்மளை திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நான் சீன்னு சொன்னேன். அவங்க அப்படிதான், அவர் என்ன கேட்டாலும், விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல என்ன கேட்டாலும் நான் அப்படியே கம்முன்னு நிற்பேன், கேட்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே அவங்க கேட்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளை பாராட்ட போறதில்ல, அட்லீஸ்ட் நம்மளை திட்ட வச்சு செய்யட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த சாட்டர்டே இதுல கனியை வந்து அவங்க அந்த டிஸ்கஷன் போகும்போது ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் காட்டும் போது 2 seconds ஸ்க்ரீன்ல காமிச்சிட்டாங்க க்ளோஸ் அப்ல. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா கனி பேசுறத காமிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு இன்னைக்கு அந்த பக்கெட் இஷ்யூ பேசினதுல எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா இப்ப இந்த மாதிரி கனி அப்புறம் விக்ரம் இதெல்லாம் அவங்க எல்லாம் இதை வந்து பிரச்சனையா எடுத்துக்காம பிரச்சனை பண்ணாம விட்டுருந்தா, வியனா அப்படி பேசிட்டா அப்படின்னு விட்டுருந்தா, எனக்கு தெரிஞ்ச அந்த வியனாவும் ரம்யாஜோவும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆனது எனக்கு சந்தோஷம். நான் வந்து பார்வதியை வந்து பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்பைடர் படத்துல வர எஸ்ஜே சூர்யா மாதிரி தான், அதாவது கஷ்டப்பட்டா அவங்க சிரிப்பாங்க. அது அவங்கள பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ எனக்கு வந்து அவங்கள விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் எக்ஸ்போஸ் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு காவர்ட் மாதிரி கேம் பிளே பண்ணுவாங்க. இங்க ஒரு பக்கம் சாஞ்சுப்பாங்க, அப்புறம் அங்க சாஞ்சுப்பாங்க. அதாவது ஈவலா இருந்தா ஈவலாவே இருந்துடணும். நல்லவங்க மாதிரி இங்க பேசுறது, அங்க போய் நல்லவங்க மாதிரி பேசுறது, கேம் பிளே பண்ணிட்டு. அதனால எனக்கு இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு அவங்க பிளே எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு இந்த எபிசோட்ல ஒரு சந்தோஷம், அவங்க 2 பேர் எக்ஸ்போஸ் ஆனது. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் ஜி சூப்பர் ஜி. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பவர். ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு. ஓகேங்க. ஓகே, யார் நெக்ஸ்ட்? சக்தி. பாலகிருஷ்ணன் 2 தடவை வந்துட்டு போனாரு. பாலகிருஷ்ணன், கிஷோர், ஹரிஷ். அது கருமத்துக்கு கீக் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு. நான் பண்ணிட்டேன் இல்ல வேற யாராவது நீங்களே பேசுங்க.
ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் திங். இந்த அதாவது நம்மளும் பண்றோம், எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்டும் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பாரு தானே அப்படின்னு கடந்து போற கருமத்தையே இனிமே முதல்ல நிறுத்தி ஆகணும். அந்த கருமத்தை பேசியே ஆயே ஆகணும். என்ன சாரி அலன். பேசுங்க ஜி, கெட்ட வார்த்தை தவிர ஓகே, என்ன வேணா பேசுங்க, நான் பாத்துக்கிறேன். எவன் வந்து கேக்குறான்னு இல்ல நான் பாக்குறேன், நீங்க பேசுங்க. இல்ல அதாவது அந்த அதாவது பாரு தானே அப்படிங்கிற இந்த வேர்டு வந்துட்டு எனக்கு இன்னும் பெரிய கெட்ட வார்த்தையா தோணுது. அந்த ஜீவன் பண்றதெல்லாம் வந்துட்டு இது பண்ணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு கடந்து போறத வந்துட்டு ஆக்சுவலி அந்த மிஸ்டேக்கை நானுமே முதல்ல பண்ணேன். இனிமே ஐ திங்க் ஐம் நாட் ஆல்சோ கோனா டூ தட். அதுவும் தப்பு. அது பண்றது வந்து பெரிய தப்பு. அதாவது குப்பை போகுது அப்படின்னா நகர்ந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குப்பையை வந்து நம்மளே அடிச்சு தள்ளினா மட்டும்தான் வந்துட்டு வெளில போகும் போல இருக்கு. வெளில ஃபர்ஸ்ட் இவங்க அனுப்ப மாட்டாங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லா கதையும் பேசிட்டீங்க. பட் ஆனா எனக்கு இது இருக்கிற விஜய் சேது மேல என்னன்னா, அந்த கரெக்டா யாரு வந்துட்டு அந்த ஆல்ரெடி யா நீங்க தான் என் கண்டஸ்டன்ஸ் எனக்கு பாத்துக்க தெரியும். இப்படி எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிற நீங்க ஆல்ரெடி அந்த ஜீவன் அந்த கான்வர்சேஷனை நீங்களே பாக்குறீங்க. பேசி பிரேக் டவுன் ஆகி அந்த ஆமா அவங்க 16+ ஷோன்னு மத்ததுக்கெல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த அம்மா கெட்ட வார்த்தை தான் பேசிச்சு. இருந்துட்டு பி இட் வாட் எவர் த ராங் இட் இஸ், அதே அந்த இடத்துல ஷீஸ் பிரேக்கிங் டவுன்னு தெரியுது. அந்த பிரேக்கிங் டவுன் ஆறப்ப வந்துட்டு அது எப்படி உங்களுக்கு கெட்ட வார்த்தை மட்டும் பேச தெரியுது, இப்ப பேச தெரியலையான்னு இந்த பொண்ணு கிட்ட கேட்கிற வார்த்தைய இதுக்கு முன்னாடி கம்ருதன் பார்வதி அவங்க கிட்ட எல்லாம் இந்த வார்த்தை கேட்டது இல்லையே. அது எப்படி அது இவங்க கிட்ட அந்த இடத்துல பிரேக் ஆகிற ஒரு அப்படிங்கிறது இல்லாம அந்த இடத்துல உங்களுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு இருக்குல்ல. இது இத்தனை நாள் எங்க போச்சு? மத்தவங்க பேசுறப்போ மத்தவங்க அட்ரஸ் பண்றப்ப மட்டும் இல்ல. அதாவது மொத்தமா நீங்க உடனே அட்ரஸே பண்ணல. அவர் பீப் 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 அப்படின்னு மத்தத ஜெனரலைஸ் பண்ணி பேசுறப்போ இந்த பொண்ணு எனக்கு தெரியலன்னு சொல்லுது, நான் அப்படி யோசிக்கலன்னு சொல்றது உங்களுக்கு அவ்வளவு பெரிய குத்தம். அங்க வந்துட்டு உங்களுக்கு கெட்ட வாசம் மட்டும் பேச தெரியும்னு உங்களுக்கு சொல்ல தெரியுது இல்லையா? அப்ப உங்க புரிதல் உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்லையா உங்க கண்டஸ்டன்ஸ பத்தி? அதாவது பார்வை பத்தி தெரியாதான்னு மத்தவங்க எல்லார்கிட்டயும் நீங்க கண்டஸ்டன்ட் சொல்றவங்க அவங்க சிரிச்சுக்கிட்டே சார் நான் தான் சார் அப்படின்னு இழிச்சுக்கிட்டே கேக்குறப்போ சொல்லுமா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு உட்காந்து மொத்தமா கதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. அவர் அப்படியே லாஸ்ட் சீசன் நினைச்சிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் வந்து முத்து கிட்ட எப்பயுமே அவர் எக்ஸ்பிளனேஷன் கேட்பாரு. இப்ப வந்துட்டு ஐயோ அவங்க 2 பேரும் என்னால ஒரு சென்டென்ஸ்ல சொல்ல முடியல. ஓகே சாரி. அதே மாதிரி வந்து இவங்க கதை சொல்றத வந்துட்டு நீங்க சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நின்னு பேச வருது இல்லையா, பேச தெரியுது இல்லையா? நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா நடிக்க வரும், தயவு செஞ்சு போய் நடிங்க. ப்ராப்பரா உட்காந்து ஷோவை பாருங்க. இல்ல ப்ராப்பரா பாக்குற ஆளை வச்சு அவங்க கிட்ட நோட்ஸ வாங்கிட்டு வாங்க. இல்லையா வராதிங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஆல்ரெடி வார வாரம் வந்து பிரேக் பண்ணி வெறும் திட்டுற வேலையை மட்டும் பார்த்து அப்ரிஷியேட்டுங்கிற ஒரு இதே கிடையாது. அப்ரிஷியேட் யாருக்கு வரும் அப்படின்னா வந்துட்டு நான் இஷ்டத்துக்கு நான் வந்துட்டு எப்படி வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் அமைதி ஆயிடுவான். அவன் எதுவுமே பண்ணாம அமைதி ஆயிட்டானா நீ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு அந்த அப்ரிசியேஷன் பண்ண முடியும். ஆனா ஹார்ட் ஒர்க் போட்டு பண்றவங்களையும் ஒர்க்கா ப்ராப்பரா டாஸ்க் பண்றவங்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணி யூ ஆர் டூயிங் குட்னு அந்த அப்ரிசியேஷன் பண்ண மாட்டீங்க. ஆனா பிரேக் டவுன் மட்டும் ஒவ்வொருத்தரையும் தூக்கி வச்சு ஈஸியா பிரேக் டவுனும் இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு பண்றதுக்கு வந்துடும். சோ அப்புறமா வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் என்ன ஏன் இது பண்றாங்க எப்படி ஒரு ஷோ 7 வாரம் ஆல்மோஸ்ட் 7 வாரம் இஃப் ஐம் நாட் ராங் ஒரு சேஞ்சுமே இல்லைன்னா இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹவு யூ ஆர் டேக்கிங் தெம் த்ரூ. வெறும் சும்மா திட்டி மட்டும் மாறாது. அதுதான் இந்த ஜீவன்கள் திட்டியும் மாற மாட்டீங்கன்னு தெரியுதுல்ல. பாராட்ட வேண்டியவங்களை என்னைக்கு பாராட்டி இருக்கீங்க? இன்னைக்கு ஏன் இவ்வளவுதான் பேச முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரைடே நிகழ்வுகள்னு சொல்லி அங்க மெயின் ஸ்டேஜ்ல நின்று அதை பார்த்ததுனால அதோட கண்டினியூஷன் எடுத்துட்டு போயாச்சு. இதுவுமே தேர்ஸ்டே நடந்திருந்தது அப்படின்னா இதுக்குமே என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. லிட்டரலி நின்னு பேசிட்டு இருக்க சிரிச்சு பேசுது அந்த அம்மா. அந்த கண்டுது
கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம பார்வதி இது எவ்வளவு பெரிய இஷ்யூ, இதை சிரிக்கிறீங்களேன்னு கேட்கிற கேள்வி கூட வரல உங்களுக்கு. ஷோ ஃபெயில் ஆறதுக்கு யூஆர் ஆல்சோ பிக்கஸ்ட் ரீசன் தான். வெறும் கண்டஸ்டன்ஸை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் உருப்படியா எப்படி பண்ணுவாங்க? ஹோஸ்டா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நான் வந்து என்ன கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு கேள்வி வேற செட் பண்ணி வச்சு எனக்கு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க. நீங்க தயவு செஞ்சு ஷோ பார்க்க முடியாட்டி உங்களுக்கு நடிப்புல ஒரு உண்மையிலேயே நல்ல பேர் இருக்கு, அதை மட்டும் பாருங்க. எனக்கு இது வராது, என்னால உட்காந்து இதை பார்க்க முடியாது, இவங்க சொன்னா அதுல எனக்கு அதை விட புரியாதது, ஒருத்தங்க அழுதுட்டு இருந்தா என்னால பேச முடியாதுன்னு சொல்றது என்ன ஹோஸ்ட்? எல்லா எமோஷனல்ஸும் தான் வீக்கெண்ட்ல வரும், எல்லா எமோஷன்ஸும் தான் வீக்கெண்ட்ல வரும். அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஹோஸ்ட் பண்றதுக்கு தான் நீங்க இங்க அழுதுட்டு இருந்தா என்னால கேள்வி கேட்க முடியாது, வராதீங்க ஷோ. இதெல்லாம் என்ன வார்த்தை? இதெல்லாம் எவ்வளவு ஈஸியா என்ன எப்படி சொல்லிட்டு போலான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துட்டு வாரம் வந்துட்டு உட்காந்து பாத்துட்டு, அதாவது நீங்க 4 வாரத்துக்கு ஒரு வாரம் வந்து நீங்க இப்ப ஏதாவது கொஞ்சமா கரெக்டா பேசுவீங்க, அதை நாங்க தூக்கி வச்சு பேசிக்கிட்டு அதுக்கு சந்தோஷப்பட்டு நாங்க போயிடணும். உள்ள இருக்கிறவனுக்கு டிராமா, வெளியில இருக்கிறவனுக்கு டிராமா. எனக்கு இந்த வெளியில இருக்கிறவங்களை பத்தி ஆக்சுவலி வெளியில இருக்கிறவங்களை பத்தி எனக்கு பேசுறதுக்கு சுத்தமா எனக்கு அதுல இது இல்ல. பார்வை இனிமே போட்டு கொஞ்சமா கிழிக்கிறது இல்ல, இஷ்டத்துக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு 2 ட்வீட் போட்டாதான் அந்த அம்மாவை நான் கிழிக்க போறேன் இதுக்கு மேல. ஆனா நீங்க வீக்கெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் உட்காந்து நீங்க, அதாவது இந்த வீக்ல எதுவுமே நடக்கல இல்லையா? இந்த 5 நாள் 4 நாள் இதுல நடந்ததுல எந்த பிரச்சனையுமே நடக்கல. ஒரு சாட்டர்டே ஃபுல் எபிசோடு அந்த இதுக்கு எடுத்து வச்சு பேசி அட்ரஸ் பண்ணி, அதாவது அவங்களுக்கு கேம் பிளே, இவங்களுக்கு கேம் பிளே கிடையாது. அதாவது நீங்களாவது டு யூ மேக் சென்ஸ் ஆன் வாட் கமெண்ட்ஸ் யூ மேக்? அதாவது பார்வதி பண்றது கேம் பிளே அப்படின்னா, அப்ப வியானாவுமே அதை வச்சு நான் இது கண்டென்ட் பண்றேன், ஸ்ட்ரெச் பண்றேன்னு பண்ணிட்டு போயிருந்தா அது அவங்க கேம் பிளேன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அதை மட்டும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கறீங்க? ரம்யா, ஆமா என்னோட பதவியை நான் யூஸ் பண்ணி நான் கேம் பிளே பண்ணிட்டேன், தட்ஸ் மை கேம் பிளே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போட்டுமே, அதை ஏன் கொஸ்டின் பண்றீங்க? ஏதாவது அவங்கதான் நியாயம் இல்லாட்டி உங்க கேள்வியாவது நியாயம் இருக்கணும்ல கொஞ்சமாவது. எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன், இப்படி இருந்தா பேச மாட்டேன், அப்படி இருந்தா பேச மாட்டேன். ஆனா கண்டஸ்டன்ஸ் நான் சொல்றதை கேட்கறது இல்ல. லிட்டரலி பிக் பாஸ் பேசுறத கேட்கறது இல்ல கண்டஸ்டன்ஸ். அத கூட அவங்களால ப்ராப்பரா அட்ரஸ் பண்ண முடியல. எதையுமே அட்ரஸ் பண்ணி எதையுமே மாத்திக்கிறது இல்ல யாராலையும். என்ன பண்ணணும்? நீங்க வாரம் வந்து நின்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க நின்னு நீங்க பண்றதை கேட்டுட்டு உங்க இதை கழட்டிட்டு போறப்ப, அதாவது உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆப்போசிட்ல பேசுறப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆட்டிடியூட்ல இப்படி பேசாதன்னு என்கிட்ட வராது. அதாவது என்னன்னா, அவங்க மேல இருக்கிறத மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ஏதாவது புள்ளப்பூச்சி கிடைக்கும், அந்த புள்ளப்பூச்சிகளை மொத்தமா இறக்கிடுறது பதில் பேச தெரியாத ஆளுங்க கிட்ட. அதாவது அட்டர் ஷோல டிசப்பாயின்மெண்ட்ங்கிறது வேற. அதாவது ஆனா உங்க மேல ஒரு இது வச்சிருந்தோம் இல்லையா? தயவு செஞ்சு ஷோ ஹோஸ்ட் பண்றது நிறுத்திடுங்க. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, தயவு செஞ்சு அங்க போயிடுங்க. இது டிராமா தான். நீங்க பண்ற கருமத்துக்கு தூக்கி அந்த அம்மா கையிலேயே, அதுதான் உலகத்திலேயே பெரிய. நாங்க 6th சீசனை எப்படி மொத்தமா மறந்துட்டு போனோமோ அந்த சாரி 6th இல்ல, மாத்தி சொல்றோம், இல்ல 6th தான். ஆமா, அந்த சீசன்ல ஒருத்தங்களை எப்படி நம்ம மறந்துட்டு போனோமோ, கப்படிச்சுட்டு போனா பரவாயில்லங்கிற மாதிரி இந்த சீசன்ல தூக்கி கொடுத்து 50 லட்சத்தை கொடுத்துட்டு நாளைக்கே கூட க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்க இதை மறந்துட்டு நாங்க பாட்டுக்கு போயிருவோம். எப்படியும் திருப்பி அடுத்த சீசன்லயாவது வேற யாராவது உருப்படியா வருவாங்களா, நாங்க மறந்துட்டு போயிடுறோம். ஏதாவது ஒரு சீசன்ல கொஞ்சம் உருப்படியா கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. ஆனா இவங்க உள்ள இருக்கிறவங்க வாழ்க்கையும் அவங்க டிராமாவையும் வெளியில இருக்கிறவங்களையும் வச்சு விளையாண்டு இருக்காதீங்க. நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஐயா, எல்லாரும் சார்பாவும் கமெண்ட்ஸ்ல வந்த நிறைய பேர் சார்பாவும் நீங்க நெருப்பா தீயா பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொடுக்க சொன்னாங்க. அது ஏன் சார்பாவும் கொடுத்துக்கிறேன். நல்லா பேசிட்டீங்க, சூப்பர். அடிக்கடி வந்து பேசுங்க. இப்போ உங்களை நான் தூக்கி கீழே போடுறேன், மேல ஒருத்தங்க